Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிசஸ் நிறையா பண்ணணும். அந்த ப்ராக்டிசஸ் வெரைட்டியாக இருக்கணும். ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது. இப்போ இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராக்டிஸ் 3 சென்டென்சஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. ஐ டு நாட் நோ அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. அட் ஃபர்ஸ்ட் தே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. இந்த சென்டென்சஸ் எப்படி முடியுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எண்ட் ஆஃப் த சென்டென்சஸ் அதர் சைடில் நான் கொடுத்துருக்கேன். அதை ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பிஃபோர் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் முன் டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஐ டு நாட் நோ வேர் ஹீ இஸ் ஒர்க்கிங், அவர் எங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அட் ஃபர்ஸ்ட் தே வாண்ட் டு பிலீவ் தம். இந்த மாதிரி மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சென்டென்ஸ் ஆர் யூ கோயிங் அப்படின்னு ஆரம்பிக்குது. இன்னொரு சென்டென்ஸ் வாட் இஸ் ஹீ அப்படின்னு ஆரம்பிக்குது. பாரோயிங் மணி ஃப்ரம் அதர்ஸ், இது தேர்ட் சென்டென்ஸ். இந்த சென்டென்சஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அதர் சைடில் இருக்கிறத வாட்ச் பார்த்து கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ கோயிங் டு டேக் தீஸ் பேக்ஸ், நீங்கள் இந்த பைகளை எடுக்க போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் டு டேக் தீஸ் பேக்ஸ்? வாட் இஸ் ஹீ டூயிங் அட் திஸ் மூமெண்ட், இந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? பாரோயிங் மணி ஃப்ரம் அதர்ஸ், அடுத்தவங்ககிட்ட இருந்து மணி பாரோ பண்ணுறது ஷுட் நாட் பி ரிப்பீட்டட், அடிக்கடி நடக்கக்கூடாது. ஸோ இதில் இருக்கிற இந்த செகண்ட் பார்ட்டை வேறு சென்டென்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சரியான மீனிங் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் யூ கோயிங் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா தட் இஸ் மீனிங்லெஸ். இப்போ அனதர் செட் ஆஃப் 3 சென்டென்சஸ். வி ஹாவ் கிரியேட்டட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. டீச்சர்ஸ் டீச், இது ஒரு சென்டென்ஸ். ஹீ ஹாஸ் டன், இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்சஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப ஈஸியானது, ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். We have created an excellent opportunity for them. நாங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கியுள்ளோம். We have created an excellent opportunity for them. Teachers teach with examples to make the topic clear. டாபிக் கிளியர் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது உதாரணத்தோட டீச் பண்ணுறாங்க. He has done a great work, so he is awarded. அவர் ஒரு நல்ல பெரிய வேலையை செய்திருக்கிறார், அதனால் அவர் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார். He is awarded. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி யூஸ்வலி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் ரெகுலர்லி ஹீ, அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுங்கள். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியான எக்ஸசைஸ் தான், ஆன்சர்ஸ் கரெக்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் வழக்கமாக எங்களது ஓய்வு நேரங்களில் பார்க்குக்கு போவோம். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வழக்கமாக செய்கிற செயல்களை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். வி யூஸ்வலி go to park in leisure hours. Regularly he carries water pots from the ground floor. Ground floorலேருந்து ரெகுலராக அவர் வாட்டர் பாட்ஸை கொண்டு வராரு. The students bring their hall ticket without forgetting. மாணவர்கள் மறக்காமல் ஹால் டிக்கெட்டை கொண்டு வராங்க. As I am doing an important work. ஒரு லாங் சென்டென்ஸ், இது பாதியில் இருக்குது, மீதி பாதியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி whether he is going to attend before calling him. Now look at the other side. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். As I am doing an important work, நான் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருப்பதால், இந்த இருப்பதால் அப்படிங்கிறதா as I am doing an important work, ask him to attend the meeting. அவரை மீட்டிங்கை அட்டன் பண்ண சொல்லு. Whether he is going to attend or not is not told. Whether he is going to attend or not, அவர் அட்டன் பண்ண போகிறாரா இல்லையா என்பதை எங்களுக்கு சொல்லப்படவில்லை. is not told. Before calling him, have all the data with you.
அவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா டேட்டாவையும் உங்கள்கிட்ட வச்சுருங்க. Now look at these 3 sentences. It is good. Shall we proceed? To help the poor. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் குட் டு நோட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இட் இஸ் குட் டு நோட் திஸ் பாயிண்ட். ஷால் வி ப்ரொசீட் அவர் ப்ராசஸ் டுமாரோ? இந்த ப்ராசஸை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா? டு ஹெல்ப் த புவர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏழைகளுக்கு உதவுதல் முக்கியம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸும் லாஸ்ட்டு சென்டென்ஸும் இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஓகே, இந்த டு ஹெல்ப், டு நோட் இது இன்ஃபினிட்டிவில் இருக்குது. இந்த சென்டென்சஸை ஜெரண்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே அதில் பாசிபிளான வேறு ஏதாவது ப்ராக்டிசஸ் வந்துச்சுன்னா அதையும் செஞ்சு பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் குட் டு நோட் திஸ் பாயிண்ட். இந்த வாக்கியம் இன்ஃபினிட்டிவில் இருக்குது. இதை ஜெரண்டில் மாற்றணுன்னா நோட்டிங் திஸ் பாயிண்ட் இஸ் குட் அப்படின்னு வரும். அதே மாதிரி டு ஹெல்ப் த புவர் இஸ் இம்பார்ட்டண்ட். டு ஹெல்ப் அது இன்ஃபினிட்டிவ். ஹெல்பிங் த புவர் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த டூ ஜெரண்ட் ஃபார்மில் வராது. லாஸ்ட்டு 3 சென்டென்சஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக ஒரு சென்டென்ஸ் எப்படியெல்லாம் முடியலாம் இல்லைனா எப்படி முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஒய் இஸ் ஹீ இது ஒரு கொஸ்டின். வேர் ஹேஸ் ஹீ இதுவும் ஒரு கொஸ்டின். ஸ்விம்மிங் இஸ் இது ஒரு சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் இஸ் ஹீ ஆஸ்கிங் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? ஏன் அவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? ஒய் இஸ் ஹீ ஆஸ்கிங் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வேர் ஹேஸ் ஹீ கான் அப்படின்னு இருக்குது. அந்த ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே அந்த கான் அப்படிங்கிற வார்த்தை அட்டாச் ஆகும். ஏன்னா ஹேஸ், ஹேவ் அதுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. வேர் ஹேஸ் ஹீ கான் வென் தே ஆர் கோயிங் டு கால். அவங்க கூப்பிட போகிறாங்க. அவங்க கூப்பிட போகிற நேரத்தில் அவர் எங்கே போயிட்டார்? ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் டு டூ டெய்லி. டெய்லி செய்கிறதுக்கு ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சென்டென்ஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் இந்த எக்ஸசைஸ் மூலமாக நல்லா டெவலப் ஆகும். நீங்களே ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். அந்த சென்டென்ஸ் எப்படியெல்லாம் முடியலாம், பாசிபிளான முடிகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸசைஸில் அடிஷ்னலாக, அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பாசிபிளான இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ணுற வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து செய்யணும். ஜெரண்ட்லேருந்து இன்ஃபினிட்டிவ் கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் டு ஜெரண்ட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாசிபிளான ப்ராக்டிசஸும் சேர்த்து பண்ணணும். அதே மாதிரி வேறு வேறு சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.